ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது காலையிலே வந்துட்டு நம்ம விக்ரம் அவருடைய ஏழ்றையான ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி அமித் அவர்களும் விஜய பார்வதியும் இதை பற்றி பேச வேண்டாம்னு முடிவு பண்ண விஷயம். ஆனால் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, கனி அவங்க அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க, விக்ரம் எடுத்துகிட்டு வராரு. ஸ்ரீரஞ்சனியும் வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அதை பற்றி பொசசிவ்னஸ் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் இந்த டாபிக் வரக்கூடாதுன்னு அமித் அவர்களும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டாலும் காமெடிக்குன்னு ஒரு வாட்டி, ட்ராஜடிக்குன்னு ஒரு வாட்டி, இன்றைக்கி காலையில் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாவம் இவர் யார் அமித் அங்கே வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காரு, கனி பக்கத்தில் இருக்காங்க, இவர் ஆரம்பிக்கிறார். பாவம் இவர் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டார், எவ்வளோ வாட்டி தான் அவங்களும் பாவம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்காம இவர் எதுக்கு இப்போ இழுக்கிறாருன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சாண்ட்ரா ஆமாம் பாவம் தான் அப்படின் போது திரும்ப ஆரம்பிக்கிறேன். அதுவும் அது கோர்ட்டுக்கு வந்துச்சு பார்த்தியா, அது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அப்போது திரும்ப விக்ரம் சும்மா இல்லாமல், இல்லைங்க அமித், உங்களை கேஸில் உங்கள் பேரையும் இழுத்துட்டு உங்களே லாயரை போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் சம்மங்க அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டார், இல்லை என்னை வந்து கேட்டது வந்து எஃப்ஜே தான், அவங்க கேட்கல அப்படின்னு. எவ்வளோ அழகாக வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி கோத்து விடுறது. எப்படின்னா விஜய பர்வதை பற்றி லைட்டாக அமித் கிட்ட போட்டு கொடுக்குறது. அவங்க பாருங்கள், உங்கள் பேரை வந்து அந்த கோர்ட்டில் கேஸில் போட்டுட்டு உங்கள்கிட்டே லாயருக்கு வந்து கேட்டாங்கன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க அவங்க அப்படின்னு அதை ஏற்றுறது. அவர் கொஞ்சம் தெளிவான மனுஷன் இருக்கிறனால என்ன சொல்கிறாரு, சைலண்ட் ஆகாமல், இல்லைங்க அதை கேட்டது எஃப்ஜே தான், அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டு வேறு டாபிக் போயிட்டார். இந்த மாதிரி தான் வந்து விக்ரம் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அது புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விக்ரம் பயங்கரமான வேலை பார்க்குறாரு, அது இதில் வேறு பாவம் அவங்க அம்மா வேறு அந்த ப்ரொமோவில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, உன்னை எமோஷனலாக ஹர்ட் பண்ணுறாங்கப்பா, நீ எமோஷனல் ஆகாத, நீ மனசை வந்து உடையாதன்னு. இவர் தான் நிறைய பேரோட கேமை உடச்சிக்கிட்டு, அதுவும் வந்துட்டு அவர் அழுகுறாருன்னா அங்கே ஒரு காரணங்களுக்கு சும்மாலாம் அழ போகிறது கிடையாது. நம்ம விக்ரம் சும்மா அழுறதுக்குன்னா அவர் அங்கே என்ன சோகத்துக்கு வந்திருக்காரு, அவர் கேமோட வந்திருக்காரு. அவர் அழகாக வந்துட்டு யார் யார்கிட்ட என்னென்ன பேசும்போது பேசிடுறாரு. ஆதரவு விஷயத்தில் அவர் அழுது அங்கேயே அழுதுருக்கணும், இல்லை அங்கேயே மன்னிப்பு கேட்டுக்கணும். அங்கே தப்பாகவே தெரியல, அது ஒரு கேம்னு விட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட சண்டையும் போட்டார். எஃப்ஜே ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சோன்னா, ஆஹா சோனாப்பானாக்கு பிரச்சனை வந்துருச்சுரா சாமின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அழுகையை போட்டு எல்லார்கிட்டும் மன்னிப்பு கேட்டாப்புல. என்னங்க இது அப்படி நம்ம இருக்குது. ஸோ ஏன் மறுபடியும் விக்ரம் இந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து ஏன் விஜய பார்வதிக்கு எதிராகவே பண்ணிகிட்டு இருக்கார்? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.